பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேகர். என் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி சித்திரை 1 டாக்டர் B.R. அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாள். ஐயா வாழ்ந்த காலத்தில் சமத்துவம், சமூக நீதி இதுக்காகவே கடைசி வரைக்கும் வாழ்ந்து தன் இன்னுயிரை நீந்தார். அவருக்கு நம்மளுடைய வீர வணக்கங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக. இப்போ எல்லாம் அரசியலில் ஐயா அம்பேத்கரை வச்சு அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயாவோட கொள்கையவோ அவரோட கோட்பாடையோ எந்த கட்சி அவர் பேரை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர அவரோட கொள்கைகளையோ கோட்பாடுகளையோ யாருமே பின்பற்றவே இல்லை கண்டிப்பாக. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் ஐயாவோட கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறது எதுனா பாரதிய ஜனதா கட்சி தான். இந்த காங்கிரஸ் அரசாங்கமும் டிஎம்கே அரசாங்கமும் கூட்டணி கட்சியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் சும்மா அம்பேத்கர்னு அம்பேத்கர் பேரை சொல்லி ஓட்டு பிச்சை தான் எடுக்காங்களே தவிர அவர் என்ன சமத்துவம், சமூக நீதி, எல்லா மக்களுக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு அவர் என்னமெல்லாம் அவருடைய கொள்கை இருந்துச்சோ அது ஏதாவது இவங்க டிஎம்கே காரனோ காங்கிரஸ்காரனோ இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ செயல்படுத்தியிருக்கா, இல்லை அவங்க அந்த ஐயாவோட கொள்கையை தான் பின்பற்றியிருக்காங்கன்னு என் அன்பு தமிழ் சொந்தங்களே நீங்கள் அனைவருமே கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இவங்க அந்த மக்களை ஐயாவை காட்டி அவள் ஓட்டுக்காக மட்டும்தான், யார் ஓட்டுக்காக நிற்கா, உண்மையாகவே ஐயாவோட கொள்கைகளை யார் பின்பற்றுதா அப்படின்னு நீங்கள் தமிழ் சொந்தங்கள் அனைவருமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஐயா அம்பேத்கரோட படத்தை பாராளுமன்றத்தில் அந்த காங்கிரஸ் அரசாங்கம் வைக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் வைக்கவே இல்லை. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஐயாவோட சிலையை நம்ம பாராளுமன்றத்தில் வச்சோம். ஐயா நண்டலில் சட்டம் படித்தார். அங்கே அவர் படித்த காலேஜை அவரோட நினைவு சின்னமாக ஆக்குனது பாரதிய ஜனதா கட்சி தான். பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் எல்லா சமத்துவம், சமூக நீதி எல்லாமே இருக்குது. இதே இது இந்த டிஎம்கேல எந்த ஐயா கூட கொள்கையில் யாராவது இருக்காங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். இருக்கிறது பூரா யாரால இந்த சாதிய குடிமைகள் அதிகமாக இருக்கோ அவங்க தான் டிஎம்கேல அதிகமாக இருக்காங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் அப்படி கிடையாது. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை எடுத்து பாருங்கள், எல்லா சமூகத்துக்கும் சமமானது இருக்கும். இவங்க ஒரு ஆள் இருந்தால் அவங்க ஒரு ஆள் இருப்பான். அவங்க எல்லா பொறுப்புலையும், உயர் பதவியாக இருக்கட்டும், எந்த பொறுப்புலையுமே எல்லா சமூகமும் கலந்து தான் இருக்கும். இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன் அப்படின்லாம் எந்த கோட்பாடுமே பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கவே இருக்காது. என் அனைத்து அன்பு தமிழ் சொந்தங்களும் நீங்கள் கண்டிப்பாக அதை சிந்திச்சு பார்க்கணும். நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள். டிஎம்கேல எத்தனை மாவட்ட செயலாளர் இருக்கான், இல்லை உயர் பொறுப்பில் யார் இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இப்போ டிஎம்கேல எத்தனை பேர் இருக்காங்க, பாரதிய ஜனதா கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு நீங்கள் தான் பார்க்கணும். இவங்க டிஎம்கே சொல்லுவாங்க சமத்துவம், சமூக நீதினு சொல்லி. ஆனால் அந்த சமத்துவமும் சமூக நீதியும் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இருக்குது. அதுக்கு பெரிய உதாரணம் யாருன்னா அண்ணன் எல் முருகன் அவர்கள். அவரை தான் மாநில தலைவராக்கணும். இப்போ மத்திய இணையமைச்சராக அவர் தான் இருக்கார். பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட வலது கையா அண்ணன் முருகண்ணன் தான் இருக்கார். அதே மாதிரி எல்லா மாவட்டத்திலையும் ஏதாவது ஒரு முக்கியமான பொறுப்பில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. அது எல்லாருக்கூடையும் கரெக்டாக சமமான ஒரு ஐயாவுடைய கோட்பாடு பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் பின்பற்றிக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு அனைத்து சமூக மக்களும் யார் நல்லவன் யார் கெட்டவன், எவன் ஓட்டுக்காக பிச்சை எடுக்கிறான், ஐயா பேரை தவறாக பயன்படுத்தலாம்னு சொல்லி நீங்கள் அனைவரும் நன்கு அறிஞ்சு சிந்தித்து செயல்படணும்னு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.